ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஓல மட்டும் தான் டைரக்டா அந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்குவோம். மத்த டைம்ல மேஜரா பார்த்தா ஒரு இன்வெஸ்டர் செல் பண்ற ஸ்டாக் தான் நம்ம வாங்குறோம். ஒரு கம்பெனி எதனால ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறாங்க, அவங்க எந்தெந்த கேட்டகரியில ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க, கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு சில ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரீசன் பார்த்தோம்னா டெப்ட ரீபே பண்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி இதுல இருந்து ஒரு பணத்தை யூஸ் பண்ணி அவங்க டெப்ட கிடைக்கலாம். செகண்ட் முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா கிரெடிபிலிட்டி. ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி தான் வந்தாகணும். இவ்வளவு ஸ்டேஜஸையும் தாண்டி ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட நம்பகத்தன்மை ரொம்பவே அதிகமாகுது. இந்த ஒரு ரீசனுக்காகவும் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண ஆசைப்படுவாங்க அவங்களோட கம்பெனியை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி வந்துட்டு புதுசா வர போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஐபிஓ அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஐபிஓ வந்துட்டு பிக்ஸ்டு பிரைஸா லான்ச் ஆகும், சில ஐபிஓ வந்துட்டு பிரைஸ் பேண்ட்ல வரும். இப்ப பிரைஸ் பேண்ட் நான் எதை மென்ஷன் பண்றேன்னா, இப்ப 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எது கரெக்டான பிரைஸா இருக்கோ அந்த இடத்துல நீங்க பெட்டிங் பண்ணி உங்களுக்கான ஷேர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஐபிஓ வந்துட்டு எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. நீங்க அப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். கிடைக்கிறதும் கிடைக்காததும் வந்துட்டு எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஸோ எவ்வளவு ஸ்டாக் அலோகேட் பண்ணிருக்காங்க, இதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் இருக்கு. கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களோட பேன் கார்டில் உள்ள டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ஐபிஓ அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களோட பேன் கார்டை வச்சு நீங்க மல்டிபிள் டிமெட் அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர்ஸ்ட நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட எல்லாத்துல இருந்து நீங்க அப்ளை பண்ணா கூட ஒரே ஒரு ஃபார்மா தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அது இல்லாம இன்வெஸ்ட் பண்றதுக்கான கேட்டகரிஸ் இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும், இல்ல ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருக்காங்க, மதர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்ல அந்த எம்ப்ளாயிஸ் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்களா. ஸோ எவ்வளவு கேட்டகரியில உங்களால இதே மாதிரி வந்துட்டு ஒரு 7 கேட்டகரிஸ் இருக்கு, நான் கீழே மென்ஷன் பண்றேன். இதுல வந்துட்டு எவ்வளவுல உங்களால அப்ளை பண்ண முடியுதோ, 2 லாட் வாங்குறீங்கன்னா ரீட்டைல் அதுல மட்டுமே வந்துட்டு ரெண்டத்தையும் வாங்காம நீங்க மல்டிபிள் இதுல இருந்து ஒவ்வொரு லாட் வாங்குறது பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். பிரைஸ் பேண்ட் வந்துட்டு 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா 100 ரூபாயில வந்துட்டு நீங்க பெட்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்றதுனால கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஓ அலௌன்ஸ் பண்ணி ஒரு 3 days கேப் இருக்கும். இந்த 3 daysல தான் வந்துட்டு உங்களால அப்ளை பண்ண முடியும். சோ எப்படி அப்ளை பண்றதுன்னா, நீங்க டைரக்டா உங்களோட புரோக்கர் ஆப்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்துட்டு எல்லா ஆப்லயுமே வந்துட்டு ஒரு காலம் இருக்கும், ஐபிஓ காலம். அதுல ஓபன் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஐபிஓ வரப்போகுது, ஸோ அப்கமிங் ஐபிஓஸ் என்னென்ன இருக்கு, இப்போ கரண்டா எந்தெந்த ஐபிஓ ரன்னிங்ல இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ டைரக்டா போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு லாட் சைஸ்ல தான் உங்களால வாங்க முடியும். ஒரு லாட் வந்துட்டு இப்போ ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வச்சிருப்பாங்க 15,000 அந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க எத்தனை ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 15,000 நியர் வருமோ அத்தனை ஷேர்ஸ் வந்துட்டு ஒரு லாட்டா வச்சிருப்பாங்க. மேஜரா கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஷேர் அந்த மாதிரி உங்களால வாங்க முடியாது, ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். அந்த லாட்ல வந்துட்டு எத்தனை குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பிரைஸை பொறுத்து தான் இருக்கும். நீங்க டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றப்ப உங்களோட யூபிஐ ஐடி கேட்பாங்க, எவ்வளவு பிரைஸ் வந்துட்டு அதை வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஐபிஓ வந்துட்டு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அது உங்களுக்கு அலகேட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கறத பொறுத்து அந்த பணத்தை எடுக்கிறதோ எடுக்காததோ இருக்கும். ஸோ அலகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஆகல அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஐபிஓ. இப்போ ஐபிஓ அப்ளை பண்ற நிறைய பேர்ட்ட காமனா பாக்குற ஒரு பேட்டர்ன், அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல ஃபியூச்சர் வேல்யூ இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு முக்கியமா கிடையாது. இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கே தெரியுது அது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இல்ல, ஃபியூச்சர் வேல்யூ இல்ல அப்படின்னு தெரிஞ்சா கூட அதுல அப்ளை பண்றாங்க. 100 கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து அதுல 80 ஐபிஓ வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டவுன்ஃபால் ஆகுது. இப்ப ரீசெண்டா வந்து ஓலா ஐபிஓ கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா வந்துட்டு ஒரு ஹைப் இருந்துச்சு, நிறைய பேர் வந்துட்டு 120 அந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நிறைய பேர் ஐபிஓல அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ தெரியாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது. இது எவ்வளவு நாளைக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. இனிஷியலா அது ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாங் டைம்ல பார்க்கும்போது அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஸோ நீங்க ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க ஷார்ட் டைமுக்காக பண்றீங்களா இல்ல லாங் டைம் பெர்செப்ஷன்ல பண்றீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டைமுக்காக ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் ஐபிஓல அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டாக் வந்துட்டு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் மார்க்கெட்ல எந்த கண்டிஷன்ல இருக்கு இதை பொறுத்து தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா. ஸோ நீங்க ஷார்ட் டைமுக்காக பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு கம்பெனி வருது அப்படின்னா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ப்ராஃபிட் பண்றது தப்பு கிடையாது. பட் நீங்க லாங் டைம் பெர்செப்ஷன்ல ஒரு லம்சமான ஒரு பெரிய கேபிட்டல் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஐபிஓல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது.